ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரத்துல மொட்டை பேய் வாழ்ந்து வந்துச்சான். யாரோட தலையிலயாவது அழகான முடி இருந்தா அந்த பேய்க்கு பொறாம தாங்காது. உடனே அவங்க முடியெல்லாம் பிடுங்கிடுமா. ஆனா யாருமே அந்த பேய நேர்ல பார்த்ததே இல்ல. ஒரு நாள் அந்த பேய், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மருமகளோட எல்லா அழகான முடியையும் நான் பிடுங்க போறேன், அவங்களையும் என்ன மாதிரியே மொட்டையாக்க வைக்க போறேன், நினைச்சாலே ஐயோ ரொம்ப குஷியா இருக்கு. அதே ஊர்ல அன்பரசன் தன் குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு அழகான நிலா மாதிரி பெண் குழந்தை பிறந்துச்சு. அன்பரசனோட மனைவி கனிமொழி சொன்னா, ஏங்க பாப்பா பாருங்களேன், நிலா மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறா. அட ஆமாம்மா, நீ சொல்றது நிஜம்தான். ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் நான் என்ன சொன்னேன்னு? நமக்கு பெண் குழந்தை பிறந்தா அதை நல்லா சிங்காரிச்சு அழகான ஆடை போட்டு ரெட்டச்சடை பின்னி போடணும்னு நான் உங்ககிட்ட சொன்னது. எனக்கு ஞாபகம் இல்லாமையா? எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உன்னோட ஆசைகளை நிறைவேற்றியே ஆகணும். நம்ம பொண்ணுக்கு நல்ல அடர்த்தியா கருமையா பட்டு மாதிரி கூந்தல் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க. எனக்கு பட்டு மாதிரி தலைமுடி இருந்தா ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் வளரட்டும், அப்புறம் பாருங்க. நடக்கும், எல்லாமே நாம நினைச்சபடி நடக்கும். அதுக்காக நாம கொஞ்சம் பொண்ணு வளர்ற வரைக்கும் காத்திருப்போம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படி சந்தோஷமா அவங்க நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. நாளாக நாளாக அவங்க பொண்ணு அழகியும் நல்லா வளர்ந்துட்டா. அவ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தாலோ அதே மாதிரி அவ தலைமுடியும் பட்டு போல கருப்பா பளபளன்னு இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் மதியம், அழகி இங்க வாடி, தலையில எண்ணெய் வச்சு ஜட பின்னி போட்டு விடுறேன். உச்சி வெயில்ல முடிய விரிச்சு போட்டுட்டு வெளியே போகாதடி, சொன்னா கேளு ஏதாவது. போமா, நான் தலைக்கு எண்ணெல்லாம் வைக்க போறதில்ல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. என் முடி இப்படி விரிச்சு போட்டாதான் எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இப்படிதான் இருக்க போறேன். சொன்னா கேளேண்டி, இந்த மதிய நேரத்துல முடிய விரிச்சு போட்டுட்டு வெளியே போனா அந்த மொட்டை பேய் வந்து உன்னோட முடியெல்லாம் பிடுங்கி எடுத்துடும். உன் பாட்டி சொன்ன பேய் கதைய மறந்துட்டியா? சொல்லவா திரும்ப? இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்க சொல்றீங்களா? இது வரைக்கும் கிராமத்துல யாருமே அந்த பேய பார்த்ததே இல்லைன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. எனக்கு பேய் பயம் காட்டி தலைவாரி விட முடியாது. நான் போறேன், நீங்க காத்துல கதை சொல்லிட்டே இருங்க. வர வர ஒரு பேச்சு கேக்குறது இல்ல. இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்றேன். அட இப்போ என்னடி ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? நீங்க ஒன்னும் பண்ணலங்க. உங்க பொண்ணுதான் இந்த வெயில்ல முடிய விரிச்சு போட்டுட்டு வெளியே போறா. பேய் பிடிச்சுடுண்டி வாடி தலைவாரி விடுறேன்னு சொன்னா எதையுமே காது கொடுத்து அவ கேக்குறதே இல்ல. விடுடி, அவ சின்ன பொண்ணு தானே, அவ இஷ்டப்படி விளையாடட்டுமே. இந்த பூதம் பேயெல்லாம் சும்மா கட்டுக்கதை. நிஜத்துல அப்படி ஒன்றுமே கிடையாது. முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் கிளம்பணும். கவிதா, கவிதா, வெளியே வாடி, விளையாட போலாம். அழகி கவிதா வீட்டு முன்னாடி நின்னு கூப்பிட்டும் யாரும் வெளியே வரல. கவிதா, என்ன இது, யாரையுமே காணோம். இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இப்பவே வீட்டுக்கு போனா அம்மா திரும்ப வெளியே விட மாட்டாங்கல்ல. அதே நேரத்துல கவிதா அவளோட பாட்டி அப்புறம் சின்னம்மா கூட சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்பதான் அந்த மொட்டை பேய் அவங்கள பாக்குது மேல இருந்து. இந்த பொண்ணோட முடி பார்க்க எவ்வளவு நீளமாவும் அழகாவும் இருக்கு. இனிமே லேட் பண்ணக்கூடாது. இப்பவே வேகமா போய் அவ தலையில இருக்கிற முடி எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா பிடுங்கி எடுக்கணும். அப்பதான் இன்னைக்கு எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். ஐயோ அம்மா, வலிக்குதே, காப்பாத்துங்க, யாராவது ஓடிவாங்க. ஐயோ என் முடிய பிடிச்சி இழுத்து பிடுங்குறாளே, விட்டுடு, காப்பாத்துங்க.
உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் முன்னாடியே இவ்வளவு பெரிய முடியோட சுத்துற? அடடா, நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்கன்னு தெரியுமா? இப்பதான் பாக்குறதுக்கு அம்சமா இருக்க. மொட்டை மண்டையோட அப்படியே என்ன மாதிரி அழகா மாறிட்ட. இப்பதான் இதெல்லாம் ட்ரெண்டு. அட அறிவு கெட்ட பேயே, என் பேத்தியோட அழகான முடியை இப்படி பிடிங்க வீணடிச்சிட்டியே. அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? அவங்க கிட்ட இந்த முகத்தை எப்படி காமிப்போம்? என் பேத்தி வாழ்க்கையில இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டியே நீ. நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி இங்க வந்த? எங்க உயிரை எடுக்கிறதுக்கே வந்தியா? ஏன் சொல்லு. ஏய் கிழவி, வாய மூடு. ரொம்ப பேசினா உன் நிலைமையும் உன் பேத்தி மாதிரி ஆகும். அவளை மாதிரி ஓ முடியும் பிடுங்கிடுவேன், ஜாக்கிரதை. உயிரோட இருக்கணும்னா இப்பயே ஓடி போயிடு. இல்லாட்டினா உன்னையும் சும்மா விட மாட்டேன். ஏதோ வயசுல பெரியவனை பார்த்து பாவம் பார்க்குறேன். நீ ஏன் முன்னாடி நின்று இவ்வளோ தைரியமா பேசுற? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ ஏன் முடியை எடுத்திருக்கலாமே, எதுக்கு ஏன் பொண்ணு முடியை எடுத்த? இப்ப அவ கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? ஒன்ன மாதிரியே எல்லாரும் மொட்டை பெய்யா இருக்கணுமா? அவ வாழ்க்கையே பாலடிச்சிட்டியே. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கேள்வி கேட்ப? இதுல மொட்டை பெயின் வரை எனக்கு கிண்டல் பண்றியா நீ? இன்னைக்கு உன் தலையில இருக்கிற முடிய மொத்தமா பிடுங்கி எரிஞ்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீயும் என்ன மாதிரியே மொட்டையா அலையிறபடி பண்ற. அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். பாரு இப்ப என்ன பண்றேன்னு. ஐயோ விட்டுடு, என்னை விட்டுடு. என்னால் வலி தாங்க முடியல. என் முடியை எடுத்துடாத. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. இன்னைக்கு 2 பேரும் மொட்டை ஆயிட்டாங்க. மொட்டை பெயின்னு என்ன கேவலமா பேசினீங்களே, இப்ப அதே நிலைமை நீங்க அனுபவிச்சு கதறி அழுகிறப்ப பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஆடின ஆட்டத்துக்கு நல்லா அனுபவிங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காதீங்க. உடனே என் கண்ணு முன்னாடி இருந்து ஓடிடுங்க. உங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. போயிடுங்க. பேய்கிட்ட முடிய பறி கொடுத்து அவங்க அழுதுட்டு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு நடந்தது எல்லா கொடூரத்தையும் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லி கதறினாங்க. அங்க நின்னுட்டு இருந்த அழகியும் இத கேட்டுட்டு அப்படியே அதிர்ந்து போய் நின்னா. அப்ப அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதானோ? அப்ப நிஜமாவே இந்த ஊர்ல பேய் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முதல்ல வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு பயந்து நடுங்கிக்கிட்டு அழகி மூச்சு வாங்க வேகமா வீட்டுக்கு ஓடுனா. இன்னைக்கு ஒரே நேரத்துல அந்த அம்மாவையும் பொண்ணையும் மொட்டையாக்குனது நினைச்சா செம்ம குஷியா இருக்கு. அவங்க 2 பேரும் பயந்து கதறி அழுதப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பா அடக்கவே முடியல. மனசுக்கு அவ்வளோ குதூகலமா இருந்துச்சு. ஆனா எனக்கு இது போதாது. இதோட விட்டா எப்படி? இன்னும் யாரையாவது இந்த மாதிரி மொட்டையாக்கி அழகா பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும்ல. அவங்க தலையில இருக்கிற முடிய கொத்து கொத்தா பிடிங்கி எடுக்கணும். அப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். சரி, இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது. ஒவ்வொரு வீடு வீடா போய் தேடுவோம். யாருக்கெல்லாம் நீளமான கூந்தல் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்க மண்டையில இருக்கிறத புடுங்கி எடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திர தொடப்பத்துல ஏறி அழகான முடிய தேடி கிளம்பி போயிடுச்சு. அம்மா அம்மா, விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கவிதாவோட சின்னம்மாவையும் பாட்டியும் வழியில ஒரு மொட்டை பேய் பிடிச்சு அவங்க முடிய கொத்து கொத்தா பிடிக்கி மொட்டையாக்கிடுச்சு. அவங்க 2 பேரையும் பார்க்கவே ரொம்ப விசித்திரமாவும் பயமாவும் இருந்தது தெரியுமா? நிஜமாவே நம்ம ஊருக்குள்ள அந்த பேய் இருக்குது போல. என்னடி சொல்ற? கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பேய் அவங்கள வேற ஏதாவது பண்ணிருச்சா? பாத்தியா? அவங்க உயிர் எதுவும் பண்ணலமா. பேய்க்கு மற்றவங்க அழகா முடி வச்சிருந்தா சுத்தமா பிடிக்காதான். எல்லாரும் அத மாதிரியே மொட்டையாதான் இருக்கணும்னு நினைக்குதான்.
முடிய மொத்தமா புடுங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்குதாம்மா. இதை கேட்டு எனக்கு கை கால்லாம் நடுங்குது. இனிமே யாரும் வெளியே தனியா போக முடியாது போல இருக்கு. ஐயோ, உனக்கு வேற இவ்வளவு அழகான முடி இருக்குதே. இது தெரிஞ்சா அந்த பேய் உன்னை சும்மாவே விடாதே. இங்க பாருடி, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வெளியில எங்கேயாவது சுத்திட்டு இருந்த காலை உடைச்சி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடுவேன். ஜாக்கிரதை. உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னது தப்பா போச்சு. இப்ப இத சாக்கா வச்சு என்ன வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கலான்னு பாக்குறியா? முடியவே முடியாது. இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். வீட்டு வாசலை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. முதல்ல வாடிங்க, தலைய நல்லா வாரி குடுமி போட்டு விடுறேன். இல்லனா அந்த பேயி ஓம் முடிய பார்த்து ஒன்ன தேடி வந்து புடிச்சிடும். அப்புறம் தலையில ஒரு முடி கூட இல்லாம மொட்டையா அது மாதிரியே சுத்த வேண்டியதான். எதை சொல்லிதான் உன் மண்டையில ஏறப்போகுது? அதுதான், வெளியே போக விட மாட்டேன்னு சொல்லிட்டுல. இதுக்கு மேல தலைவாரி என்னமா பண்ண போற? பேய் என்ன ஜன்னல் வெளியா வந்து தலைமுடிய புடுங்க போகுதா? நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்ட. அடிபட்டாதாண்டி உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அவங்க அம்மா. அதே நேரத்துல வெளியில பறந்து வந்துட்டு இருந்த அந்த மொட்டை பேயோட கண்ணில் தனியா நின்னுட்டு இருந்த அழகி மாட்டிட்டா. அடேங்கப்பா, எவ்வளவு அழகான கருகருன்னு பட்டு மாதிரி நீளமான முடி. இப்படி ஒரு கருமையான முடிய என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லையே. நினைச்சாலே என் கையெல்லாம் நமனமன்னு வருது. இப்பவே எனக்கு இந்த முடி வேணும். உடனே ஓடி போய் அவ தலையில இருந்து மொத்தமா கொத்து கொத்தா பிடுங்கி எடுக்கணும். அவளையும் என்ன மாதிரியே மொட்டையாக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இனிமே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. போறோம், எடுக்கிறோம், கிளம்புறோம். பேயே அழகியோட முடிய பிடிச்சு இழுத்துச்சு. யாரோ என் முடிய பின்னால இருந்து இழுக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ அம்மா, முடியெல்லாம் பிச்சிடும் போல இருக்கே. காப்பாத்துங்க. முடியாது, அப்படியெல்லாம் விடவே முடியாது. அழகியோட அலறல் சத்தம் கேட்டு கனிமொழி ஓடி வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பேய் அழகியோட முடியை எல்லாம் பிடுங்கி அங்கிருந்து பறந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஐயோ, யாராவது ஓடிவாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு. யாராவது காப்பாத்துங்க. என் பொண்ணோட முடியெல்லாம் அந்த பேய் மொத்தமா எடுத்துட்டு போயிருச்சு. காப்பாத்துங்க. கனிமொழி கத்துனாங்க. சத்தம் போட்டு ஊர் மக்களை எல்லாத்தையும் கூட்டுனாங்க. கொஞ்ச நேரத்துல அன்பரசும் வீட்டுக்கு வந்தாரு. அப்பா, அந்த பேய் என்ன எப்படி பண்ணிருக்கு பாருங்கப்பா. என்ன முழுசா மொட்டை அடிச்சிருச்சுப்பா. ஊர்ல யாருக்கு அழகான முடி இருந்தாலும் அது கொடூரமா பிடுங்கிட்டு போயிடுது. எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்களேப்பா. இனி நான் எப்படி வெளியே போவேன்? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அந்த மொட்டை பேய்க்கு நான் சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன். இப்போவே போய் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றேன். உன்கிட்ட எவ்வளவு சொன்ன அழகி, தலைவாரிக்கோ ஜட போட்டுக்கோன்னு கேட்டியாடி நீ? அப்ப என் பேச்ச மட்டும் நீ கொஞ்சம் கேட்டிருந்தனா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இப்ப பாரு, இப்படி ஒரு மோசமான நிலைமை உனக்கு வந்திருக்குமா சொல்லு? வாங்க மந்திரவாதி ஐயா, என் பொண்ணை பாருங்களேன். அந்த பாவி மொட்டை பேய் அவ தலைமுடிய என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. இனிமே ஒரு பொண்ணு கூட நிம்மதியா வெளியில தலை காட்ட முடியாது போல இருக்கு. ஏதாவது பண்ணுங்க ஐயா. மந்திரவாதி தன்னோட மந்திர கோலை எடுத்து அங்க இருந்த எல்லார் முன்னாடியும் அந்த பேய வர வச்சாரு. என்ன எதுக்குடா இங்க கூப்பிட்ட? என்னை விட்டுடு, என்னை விட்டுடுன்னு சொல்றேன் மந்திரவாதி. ஒழுங்கா என்ன போக விட்டுரு, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு தான் இது பெரிய ஆபத்து, தெரிஞ்சுக்கோ. வாய மூடுடி மொட்டை பேயே. ரொம்ப பேசுன, உன்னை ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சி சுடுகாட்டு மண்ணில் புதைச்சி வச்சிருவேன். முதல்ல உண்மையை சொல்லு. எதுக்காக இந்த அப்பாவி மக்களோட முடியெல்லாம் புடுங்கி மொட்டையாக்குற? மற்றவங்க அழகை கெடுக்க உனக்கு அவ்வளோ தைரியமா? மரியாதையா சொல்லு, இல்லை பாட்டிலுக்குள்ளேயே முடிஞ்சிருவ. ஐயோ, என்ன
பாட்டிலுக்குள்ள அடிச்சிடாதீங்க. நான் நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் உண்மையை சொல்றேன். நான் முன்னாடி மனுஷியா வாழ்ந்தப்ப எனக்கு ஒரு இடத்துல கல்யாணம் நடந்தது. அப்ப எனக்கு கருகருன்னு ரொம்ப நீளமா அழகான முடி இருந்துச்சு. அதை எல்லாரும் ஆசையா பார்ப்பாங்க. ஆனா என் மாமியார் வீட்டுக்காரங்க வரதட்சணை பணம் கேட்டு என்னை தின்னாமோ சித்திரவதை பண்ணினாங்க. ஒரு நாள் கொடுமையோட உச்சமா எல்லாரும் சேர்ந்து என் அழகான முடிய கத்தியால கொடூரமா வெட்டி என்னை மொட்டையாக்கி கேவலப்படுத்தி தெருவில் துரத்துனாங்க. அந்த அவமானத்தையும் வலியும் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இப்படி மொட்டை பேயா மாறிட்டேன். ஆசை முடி பறி போன அந்த வடு என் மனசுல அப்படியே இருக்கு. அதுதான் வெளியில யாருக்காவது அழகான முடி இருந்தா என்னால தாங்க முடியல. கோவத்துல அவங்க முடிய பிடுங்கி என்ன மாதிரியே ஆக்கிடுவேன். நான் அழகா இருந்தப்ப என்னை யாருமே காப்பாத்த வரலையே, இப்ப மட்டும் ஏன் எல்லாரும் என் மேல கோவப்படுறாங்க? உனக்கு துரோகம் பண்ணவங்க மேல உனக்கு கோவம் இருந்தா நீ அவங்கள பழி வாங்கி இருக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம எங்களை ஏன் இப்படி கெடுதல் செய்யற? நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணணும்? இப்ப முடியில்லாம எங்களை பார்க்க எங்களுக்கே எவ்வளவு கேவலமா விசித்திரமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா என் முடிய எவ்வளவு ஆசையா அன்பா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா உனக்கு? அத நீ இப்படி ஒரேடியா பிடிக்கிட்டியே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. அப்புறம் இவங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப இப்படி போனா அவங்கள யாரு கல்யாணம் பண்ணுவா? உனக்கு இதெல்லாம் புரியல? நீயும் ஒரு காலத்துல பெண்ணாதானே இருந்த, உனக்கு ஏன் இது புரியல? தயவு செஞ்சு எங்க எல்லாரோட முடியும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு நான் சொல்றது புரியுதா? அழகியோட பேச்சை கேட்ட அந்த பேய்க்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. சரி, நான் உங்க எல்லாரோட முடியும் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா ஒரு நிபந்தனை. நான் முன்னாடி உயிரோட இருந்தப்ப என் தலையில எவ்வளவு கருகருன்னு அடர்த்தியான அழகான முடி இருந்தோ அதே மாதிரி ஒரு அழகான முடி யாராவது எனக்கு தந்து உதவுனா நான் உங்க எல்லாரோட முடியும் திருப்பி தந்துடுறேன். இதுக்கு நீங்க எனக்கு ஒத்து வந்தே ஆகணும். நிரந்தரமா இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். எனக்கு என் முடி கிடைச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? சரி, நீ முதல்ல எல்லாருக்கும் அவங்க முடியை திருப்பி கொடு. நான் நிச்சயமா உன்னோட அழகான முடிய உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன். நீ கவலைப்பட வேணாம். அப்படியா? என் முடி எனக்கு திருப்பி கிடைச்சா எனக்கு முழு சம்மதம். இந்தாங்க, நாங்க உங்க முடி எல்லாத்தையும் உங்களுக்கே பத்திரமா திருப்பி கொடுத்துட்டேன். எல்லாரும் வாங்கிக்கோங்க. இனிமே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு என் முடி வேணும். பேய் எல்லாருக்கும் அவங்க முடிய திரும்பி வரவழைச்சுது. முடி கிடைச்சதுல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மந்திரவாதியும் அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த பேய்க்கு நீளமான முடிய கொடுத்தாரு. அது கிடைச்ச சந்தோஷத்துல நிரந்தரமா அங்கிருந்து மறைஞ்சு போச்சு.